ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், G3451 என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இந்த சப்ஜெக்டான எக்ஸாம் வந்து இப்போ 10th ஜூலை நடக்க போகுது. ஆல்ரெடி லாஸ்ட் இயருக்கு வந்து இந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் செமஸ்டர் கேட்கப்பட்ட கொஷின்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணி இப்போ இந்த செமஸ்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த செமஸ்டர் எக்ஸாம் வந்து நீங்கள் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் படிக்கலாம், எந்த மாதிரி படிக்கலான்ட்டு யூனிட் வைஸாக டீட்டெயிலாக பார்த்துலாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு யூனிட் 1 பார்த்துட்டு இந்த செமஸ்டருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்தியா ஆஸ் ஏ மெகா டைவர்சிட்டி நேஷன் கொஷினும், பயோடைவர்சிட்டியில் வந்து வேல்யூஸும் டைப்ஸும், நெக்ஸ்ட் என்டேஞ்சர்ட் அண்ட் எண்டமிக் ஸ்பீசிஸ் இன் இந்தியா இந்த கொஷின்ஸில் வந்து இந்த டைமுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக படிங்க. எதுக்காகனா இப்போ அந்த பயோடைவர்சிட்டியில் வந்து அந்த த்ரெட்ஸும் ஆஸ்பாட்டும் அதேப்புறம் அந்த கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செமஸ்டரில் வந்து கேட்டாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கேட்டாங்க. பொதுவாக இப்போ லாஸ்ட் செமஸ்டரில் கேட்ட கொஷின்ஸில் வந்து அடுத்த செமஸ்டரில் வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் அப்படியே கேட்க மாட்டாங்க. பட் ஒரு சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து ரிப்பீட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதாவது இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஹைலைட் பண்ணிக்கிற கொஷின்ஸ் வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த கொஷினை படிச்சுங்க. ஏன்னா இந்த செமஸ்டரில் வந்து இந்த கொஷின்லேருந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஷினில் நீங்கள் படிச்சிட்ட பிறகு ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸாக வந்து ரிமைனிங் இருக்கிற கொஷின் நெக்ஸ்ட் பாருங்கள். இதுலேயே வந்து இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் 3 கொஷின் நீங்கள் நல்லா தேவை பண்ணிங்கன்னா 4 கொஷின் வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்தவரை இந்த பொல்யூஷன் டாபிக்ஸில் வந்து வாட்டர், சாயில், ஏர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது. இதில் வந்து லாஸ்ட் செமஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் பொல்யூஷனும் நாய்ஸ் பொல்யூஷன் வந்து கேட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ பொல்யூஷன் டாபிக் பொறுத்தவரை இது வந்து ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் கொஷின். அதனால் லாஸ்ட் செமஸ்டரில் வந்து கேட்டிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த 4 பொல்யூஷனே வந்து கம்ப்ளீட்டாக வந்து படிச்சுங்க. இதுலேயே வந்து அந்த இம்பாக்ட் ஆஃப் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு சப் டாபிக் இருக்கும். இதே வந்து தனியாக ஒரு கொஷினாக கூட கேட்பாங்க. ஸோ இதே நல்லா டீப்பாக நல்லா படிச்சுங்க. இது கூட வந்து ரெண்டாவது அந்த என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கொஷினும் நல்லா படிச்சுங்க. ஸோ பார்ட் பி கொஷின் வந்து அட்டன் பண்ணி இந்த 2 கொஷினே வந்து போதும். நெக்ஸ்ட் இந்த செமஸ்டர் வந்து பார்ட் சிக்கான கொஷின் பொறுத்த வரைக்கும் இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் அதே மாதிரி இந்த ஹசார்டஸ் வேஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சம் டீப்பாக நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்தவரை பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் கொஷினாக கொடுத்துருப்பேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 கொடுத்துரு அந்த 3 கொஷின் நல்லா கம்ப்ளீட்டாக படிச்சுங்க, அதுவே போதும். ஸோ உங்களுக்கு வந்து படிக்கிறது டைம் இருக்குது, உங்களால் படிக்க முடியும்னா மட்டும் இந்த 2வது பார்ட்டில் இருக்கிற கொஷின் படிங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்தவரை இப்போ லாஸ்ட் செமஸ்டரில் வந்து அந்த கார்பன் கிரெடிட்டும் அதுக்கப்புறம் இந்த லோக்கல் என்விரான்மெண்டல் இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ மேபி இந்த டைம் வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட் கொஷினும் அப்படிலாம் வந்து அந்த 2வதாக கொடுத்துருக்க அந்த குளோபல் ஆர் ரீஜனல் என்விரான்மெண்டல் இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த கொஷின் நல்லா படிச்சுங்க. ரிமைனிங் இருக்கிற கொஷின் வந்து நெக்ஸ்ட் பாருங்கள். அண்ட் கடைசியாக யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் டோட்டலாக வந்து 4 கொஷின் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வித்தவுட் சாய்ஸாக ஃபஸ்ட்டு கொஷின் எல்லாருமே நல்லா படிங்க. அண்ட் ரிமைனிங் இருக்கிற கொஷின் வந்து நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டோம். அண்ட் இதுக்கான நோட்ஸ் பொறுத்தவரை டெலகிராம் குரூப்பில் வந்து இருக்குது. ஸோ நோட்ஸ் வந்து வேணுன்றவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ போய் டவுன்லோட் பண்ணிங்க. அதேமாதிரி பார்ட் 2 மார்க்ஸ் அண்ட் கொஷின் ஆன்சர் பொறுத்தவரையும் ஆல்ரெடி எப்போவுமே சொல்லத்தான். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிக் கொஷின் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா அதிலே வந்து மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் வந்து கவர் ஆகிடும். அப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இதில் இல்லாத ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் டெஃபினேஷன்ஸ் மட்டும் நல்லா பார்த்துங்க போதும். ஸோ இந்த மாதிரி படிச்சினாலே நீங்கள் வந்து மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.